ஸோ இந்த மேட்சை பார்த்துட்டு அந்த மேட்ச் நடந்ததுலேருந்து வெளியே வரதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச், கடைசி ஒரு த்ரில்லில் ஜெயிக்க முடியாத ஒரு மேட்சை ஜெயிச்சாங்கன்னா வேற லெவலுங்க. ஸோ இருக்கிறதுலே ஐபிஎல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சஸாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருந்தது. ஒருவேளை இந்த மேட்சை யாராவது பார்க்க மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹைலைட்ஸாவது போய் பாருங்க. அந்த அளவுக்கு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக வந்து கடைசியில் ஒரு பயங்கரமான வின்னு. அதெல்லாம் என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட என்ன டாஸ் வந்து ரஷீத் கான் வின் பண்றாரு, பேட்டிங் சூஸ் பண்றாரு. பட் அதுல கேப்டன் ஹார்திக் பாண்டியா வந்து ஏதோ இல்னஸ் இருக்குது, அதனால ஆட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் அந்த ஓப்பனிங் பேட்டிங் எடுத்து கிட்டத்தட்ட 200க்கு மேல ரன் அடிக்கிறாங்க. ஸோ 200க்கு மேல ரன் அடிக்கிறாங்க. ஸோ அதுல வந்து திருப்பு முனையா இருந்தது அவங்களுக்கு யாருன்னா விஜய் சங்கர். 19வது 20வது ஓவர் கிட்டத்தட்ட 2 ஓவர்ல 45 ரன் அவர் அடிச்சு ஒரு பக்கம் 200 ஸ்கோரை எடுத்துட்டு வரதுக்கு மெயின் காரணமா இருந்தது விஜய் சங்கர். ஒரு பக்கம் சரி 200 ரன்னை எப்பரா சேஸ் பண்ண போறாங்க கொல்கத்தா அப்படின்ற நிலைமையில தான் பார்த்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பவர் பிளேலே 28 ரன்னுக்கு 2 விக்கெட் போயிருச்சு. ஸோ அங்க இருந்து எப்பரா அதை சேஸ் பண்ண போறாங்க, பழைய நிலைமை போலதான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்த டைம்ல தான் அங்க ஒரு பார்ட்னர்ஷிப் வெங்கடேஷ் ஐயர் மற்றும் நிதிஷ் ராணாக்கு இடையே வந்த பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட 100 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த மொமெண்டத்தை எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டா வந்து குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட இருந்த மொமெண்டம் வந்து அப்படியே கரெக்டா கொல்கத்தா கிட்ட வந்துருச்சு. அந்த மொமெண்டத்தை வச்சு சரி கொல்கத்தா தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல நிதிஷ் ராணா காலி, வெங்கடேஷ் ஐயர் காலி. இவங்க 2 பேர் காலியானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 4 ஓவருக்கு 50 ரன் அடிக்கணுங்க. ஸோ 4 ஓவருக்கு 50 பேட்டிங் சைடு ஃபேவர் தான். ஏன்னா ரசில் இருக்காரு, அப்புறம் சுனில் நரேன் இருக்காரு அப்படின்ற மாதிரி பயங்கரமான பேட்டிங் இருக்கும்போது நமக்கும் அப்படிதான் நினைச்சிருக்கோம். அங்க ஒரு அடுத்த ட்விஸ்ட் அங்கதான். ரஷீத் கான் வந்து போடுற ஓவர்ல பாத்தீங்கன்னா ஹேட்ரிக்குங்க. ரசில் காலி, சுனில் நரேன் காலி, அதுக்கப்புறம் ஷாகுல் தகர் காலி. இந்த 3 பேட்டர் காலி ஆனதுக்கு அப்புறம் எப்படா அந்த மேட்ச் அவ்வளவுதானா முடிஞ்சிச்சுரா அப்படின்ற நிலைமையில இருந்த டைம்ல தாங்க கடைசி ஓவர்ல கிட்டத்தட்ட எவ்வளவு ரன் அடிக்கணும்னா 29 ரன் அடிக்கணும் 6 பாலுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் வந்து ஸ்ட்ரைக் உமேஷ் யாதவ் வந்து ஸ்ட்ரைக்கை வந்து ரிங்கு சிங் கிட்ட கொடுக்குறாங்க. அடுத்த 5 பால்ல நடந்ததாங்க மிகப்பெரிய திருப்பம், மிகப்பெரிய மேஜிக். 5 பால்லையும் 5 சிக்ஸுங்க. யாரு? ரிங்கு சிங் அந்த மாதிரி அடி அடிச்சாரு. 5 பால் 5 சிக்ஸ் அடிச்சு அப்படியே கம்ப்ளீட்டா மேட்சை திரும்பி போட்டு ஜெயிக்க முடியாத மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காருன்னா வேற லெவலுங்க. ஆனா ரிங்கு சிங்கை பத்தி நம்ம பேசியே ஆகணும். பல நாள் மேட்ச்ல வந்து அவரு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறதும் இந்த மாதிரி பல சீசனா இருந்திருக்காரு. பட் இந்த சீசன்ல அவர் கொடுக்கப்பட்ட வாய்ப்பை வந்து பயன்படுத்தி ஜெயிக்க முடியாத ஒரு விஷயத்த முடிச்சு காமிச்சு அந்த ஹைலைட் ஆயிருக்காருன்னா ரிங்கு சிங் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு சிக்ஸும் பயங்கரமா இருந்தது. அந்த எமோஷன் பாக்குறதுக்கு என்ன ஃபீலிங்க. இது மட்டும் இல்லாம கடைசி ஓவர்ல 31 ரன் இது வரைக்கும் யாருமே அடிச்சது இல்ல. ஸோ அந்த 5 சிக்ஸ் அடிச்சு ஒரு 31 ரன் கடைசி ஓவர்ல மட்டும் வந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு பேர் போனவர் தான் ரிங்கு சிங். வேற லெவல் மேட்சுங்க. அதுல இருந்து வெளியே வரதுக்கே ஒரு பக்கம் இதுவா இருந்தது. ஸோ யாராவது பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம போய் பாருங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மேட்ச்ல என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் நடந்தது, யார் யாருக்கு இதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷீத் கானே கேப்டனா பண்றாரு. ஸோ மேட்ச் நம்ம கையில இல்ல, ஒரு ஹார்திக் பாண்டியா இல்லாத போது ஒரு மிகப்பெரிய பிரஷர்ல தான் இருந்தாங்க. ஏன்னா பவுலர்ஸே இல்ல, 5 பவுலர்ஸ் வச்சு நாங்க எப்படி போறதுன்ற மாதிரி அவங்களுக்கு 6th பவுலிங் ஆப்ஷன் ஒரு பக்கம் இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஹேட்ரிக் எடுத்த பிறகு மேட்ச் திரும்பிச்சு. ஒருவேளை அந்த ஹேட்ரிக் எடுக்கலன்னா மேட்ச் வேற பக்கம் போயிருக்கும். இது ஒரு பக்கம். பட் நமக்கு பாசிட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா 2 தமிழ்நாடு பிளேயர் கலக்குன்னு கலக்குனாங்க. குஜராத் டைட்டன்ஸை பொறுத்தவரையும் விஜய் சங்கர் 19 20வது ஓவர்ல ஒரு 45 ரன் அடிச்சு ஒரு செம்ம ரன் 60 ரன் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் சாய் சுதர்சன் வந்து கன்சிஸ்டன்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காருங்க. ஸோ இதுதான் குஜராத் டைட்டன்ஸோட பாசிட்டிவ். பட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த வின்னை வந்து கொண்டாடுவாங்க. ஏன்னா ஜெயிக்க முடியாத மேட்ச்ன்ற இடத்துல வந்து அங்க வந்து ஜெயிக்க வைக்கிறது ரிங்கு சிங் ஒரு காரணம்னா, இன்னொரு பக்கம் வெங்கடேஷ் ஐயர் அவர் ஒரு 83 ரன் அடிச்சாரு. அவரும் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல வின்னாரு. ஸோ என்னதான் ரிங்கு சிங் அடிச்சு கொடுத்தாலும் முதல்ல படிக்கல் போட்டது வந்து வெங்கடேஷ் ஐயர் தான். அவருக்கும் கிரெடிட் கொடுக்கணும். என்ன மாதிரி மேட்சை எடுத்துட்டு வந்து கொடுத்தது வெங்கடேஷ் ஐயர், ஆனா முடிச்சு வச்சது ரிங்கு சிங். நீங்க பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம போய் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்